ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. புதுசா யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நான் இந்த லேப்டாப்பில் தான் மொத்தத்தையும் படிக்க போகிறேன். கமெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் தான் படிக்க போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒவ்வொரு கமெண்ட்டாக படிச்சிடலாம். முதல் கமெண்ட், ப்ரோ 100 மில்லியன் தந்தால் என்ன செய்வீங்க? 100 மில்லியன் தந்தால் நல்ல ஒரு வீடு கட்டிட்டு ஏசிலாம் போட்டுட்டு அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்குவேன் கைஸ். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். இந்த கமெண்ட் தான் ரொம்ப கொடூரமான கமெண்ட். ப்ரோ யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு நான் என்ன சொல்றது? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் ஓகே தான். அதனால் மக்களுக்கு எது நல்லது நினச்சாங்களோ அவங்களுக்கு போட்டேன் காய்ஸ். தேங்காம சொல்லுப்பா, நாங்கள் இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? தமிழ் தோத்து விட்டது. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கமெண்ட், ப்ரோ நாங்கள் பிக் ஃபேன். மிஸ்டர் மீட் 3 போடுங்க. யோ, பிளே ஸ்டோரில் பாப்பியா பார்க்க மாட்டியா? மிஸ்டர் மீட் 2 தான் ஏன் வந்திருக்குதே, 3 இன்னும் வரல. அடுத்தது பேஸ் ரிவல். யாரையா அந்த அறிவாளி? அப்படி கேளு, தெரியாது ப்ரோ. ஃபேஸ் ரிவல் நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நிறையா வீடியோஸ்ல மூஞ்சி தெரியும் ப்ரோ. மூஞ்சி போட்டா கூட தமிழ்ல வச்சிருக்கையா, அதை கூடயாவா நீங்க பார்க்காம இருக்கீங்க? இல்லையா நீங்க? அதெல்லாம் இல்லைங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். இந்த கமெண்ட் இங்கிலீஷ்ல இருக்குது. இங்கிலீஷ் நமக்கு வெக்கமா இல்ல. ஓகே, கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும்? நம்ம நான் தான் இருக்கேன்ல. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் டிரான்ஸ்லேட்ல பார்த்துட்டேன் கைஸ். வெக்கமா இல்ல. சத்தியமா இல்லை. அதாவது நீங்கள் எப்படி மெமிக்ரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு அந்த ப்ரோ கேட்டிருக்காரு. அதாவது மெமிக்ரி நானே கற்றுக்கல. அதாவது ஒரு ஆர்வத்தில் சும்மா வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அது எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனால் மிமிக்ரி வந்துருச்சு. அப்புறம் நிறைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அது எப்படி பேசுகிறேன் எனக்கே தெரியலையா, அதுதான் வந்துருச்சியா? இதுக்கெலாம் கொஸ்டின் கேட்டேன் எப்படி? அதாவது சரி கேட்டுட்டீங்க. அதனால் நான் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தொண்டைய இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. தொண்டைக்குள்ள இருந்து இப்படி பேசணும். ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த கமெண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு. ஓ எஸ், யுவர் ஃபேவரட் யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் புடிச்சா. அதாவது ப்ரோ, நீங்கள் உங்களோட ஃபேவரட் யூடியூபர் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யாரும் கேட்டிருக்கீங்க. அதாவது யூடியூபர்னு பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனல் சொல்லுவேன். நல்ல ஒரு ஃபன்னாகவும் இப்போ நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த சேனல் பிடிக்கும். என்ன இது? இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன், ஆனால் நிறையா இருக்குது. நிறையா எப்படி சொல்கிறது, என்டர்டைன்மெண்ட் சேனல் நிறைய காமெடி பண்ணுறாங்களே, நிறைய பிடிக்கும். எனக்கு பேர் தெரில. அதனால் இப்போ ஒரு மீம் என்ன போட்டு விட்றேன். அந்த யூடியூபர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ, தப்பாகுதுண்ணா. நெக்ஸ்ட், நீங்கள் 2 மில்லியன் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்கி ரிவ்யூ கொடுக்கணும். அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும். உம்மா தெரியாது. கண்டிப்பா ப்ரோ, லேப்டாப் வேண்டாம் ப்ரோ, பிசி வாங்கி ரிவ்யூ கொடுக்குறேன் ப்ரோ. பிசி வாய்ப்பில்லை ராஜா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, சிக்கன் ரைஸ் பிடிக்குமா? நம்ம எப்பவுமே பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி என்னோட உயிரில் பாதி மீதி அப்படிங்கிற மாதிரி பிரியாணி பிடிக்கும். சிக்கன் ரைஸ் வேற வழி இல்லை, பிரியாணி கிடைக்கல அப்படிங்கன்னா சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன். அடுத்த கமெண்ட், இது இன்ஸ்டாகிராமில். ப்ரோ பிரேக்கப் பாய்ஸுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லு ப்ரோ. பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பிரேக்கப் ஆயிட்டுனா மறுவாட்டி திருந்த மாட்டாங்க. சுத்தி வராங்க. மறுபடியும் அதே கணத்துல தான் விழுவாங்க. அதனால நான் ஒரு அட்வைஸ் என்னன்னா மாறி அடிவங்க கைஸ். மாறி அடிவங்க, மிதிவங்க. அப்புறம் நம்மளே பட்டு ஒரு கட்டத்தில் வெறுத்து திருந்திடுவோம் கைஸ். இதுதான் அட்வைஸ். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா. அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்க 10th மார்க் அண்ட் 12th மார்க் என்ன சொல்லுங்க. அதாவது நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல நினைக்கிறேன். நான் 10th பாதி தான் போனேன். வெக்கமா இல்ல. நான் சொல்றேன், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 90 எடுத்தேன் சயின்ஸில். அதுதான் என்னுடைய நினைவில் இப்போ வரைக்கும் இருக்குது. 90. அதை பார்த்து டீச்சர்ஸே மிரண்டு போயிட்டாங்க. ஐயோ இவனா பயங்கரமான வராச்சே, எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிற போது அது என்னுடைய நினைவுகளில் இன்னும் இருக்கிறது.
அடுத்த கமெண்ட் ப்ரோவே நியூ 1 vs 1 கண்டென்ட் ஸ்டாப் பண்ணு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து 1 vs 1 வாங்கன்னு கமெண்ட்ல போடுறீங்க, மெசேஜில் போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி கமெண்ட்ல மெசேஜ் போட்டு தள்ளுறீங்க. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியுமா? முடியாது. நான் நெருப்புடா நெருப்புடா. ஒருத்தர் ரிப்ளை பண்ணலன்னா ப்ரோ என் கூட வர மாட்டேங்க ப்ரோ, ஒன்று அன்சப்ஸ்கிரைப் அன்ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இன்னையோட உறவு அந்துருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், சொல்கிறேன் கேட்டு போங்கய்யா போதும். அப்போ எல்லாரும் மனதும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணேன். பட் ஒன் டாப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அழுத்திப்பிடி ஆரம்பிக்க போகிறேன். அழுத்திப்பிடி வீடியோ வரும். ஏன்னா வந்து ஒன் டாப் கிடையாது கைஸ், எனக்கே ஒன் டாப் வர முடிக்குது, எல்லாரும் ஒன் டாப் கூப்பிட்றீங்க, என்ன நியாயம் உங்களுக்கு? நெக்ஸ்ட் கமெண்ட், நீங்க எப்படி ப்ரோ நூப்பு மாதிரி இருக்கீங்க? சோத்தில அடிச்சாச்சு, சேத்துல அடிச்சாச்சு. அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணு தெரியுமா? எனிமி கிட்ட அடிவாங்கன்னா வருத்தப்படக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் நூப்பாவே இருக்கிறோம். நூப்பா இருக்குது எவ்வளோ கெத்து தெரியுமா? ஒருத்தங்கிட்ட அடிவாங்கன்னா நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். இதே ப்ரோ பிளேயர் இருந்தால் ஒரு வாட்டி தோத்தா போதும், தூக்கு கயிறு தான். நூப்புக்கு கிங்கே நாம தான். நெக்ஸ்ட், நீ ஏன் ப்ரோ இன்னும் சிங்கிளா இருக்க? தெரியாது. நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ண தான் செய்வோம். ஆண்டவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அதுக்காக சரிப்பட்டு வர மாட்டேன், இவன் சரியா வர மாட்டான்டா, நீ சும்மாவே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் சிங்கிளாக தான் இருக்கேன். ஓட்டி கட்டுவோம். அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் கமெண்ட், ப்ரோ பட்டன் ஃபோனில் ப்ரீ பைர் வருமா? வரும், ஆனா வராது. அட்ட கமெண்ட், ப்ரோ ஸ்கூலில் நடந்த ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் சொல்லுங்க ப்ரோ, அதுவும் உங்கள் வீடியோவில் வேற வாய்ஸில். ப்ரோ வேற வாய்ஸில் சொல்ல முடியாது ப்ரோ, இந்த வாய்ஸில் தான் ப்ரோ சொல்லுவேன். பண்ணியாக நடந்த விஷயம்னா என்னவா இருக்கும்? ஃபன்னி இன்சிடென்ட்ஸ், பண்ணி அதாவது எங்கள் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸர் ஒன்று வருவாங்க பார்த்துங்க, பசங்க எப்படி படிக்கிறாங்க என்னென்னு. பட் நாங்கள் எங்கள் கிளாஸில் யாருமே படிக்கல. கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியாது. அந்த டைமில் வந்து அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த சயின்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சயின்ஸ் ப்ராஜெக்ட்கள் இந்த பல்பு கிளிப்லாம் ஒட்டி அந்த ஆஃபீஸர் வரும்போது காமிச்சு அவரை வந்து கொஸ்டின் கேட்காமல் தடுத்து நிறுத்தி அனுப்பி வச்சிட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பண்ணி இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. இப்போதைக்கு மைண்டில் இதான் இருக்குது. அப்பப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ரோ எப்போ உங்கள் லவரோட ஃபேஸ் ரிவீல் பண்ண போறீங்க? எம்பி தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து எனக்கு ஒரு லவ்வரை பார்த்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தோத்துக்கிட்டே இருக்கீடா. நெக்ஸ்ட் கமெண்ட், வாட் இஸ் மீன் பை லவ்? ப்ரோ வாட் இஸ் மீன் பை லவ்? நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதாவது அந்த ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, லவ் என்றால் என்ன? தெரியாது. ரெண்டாவது கொஸ்டின், நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். பண்ணி நாசமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோ உங்க கல்யாணத்துக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாமா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கல்யாணம் வைக்கும்போது கண்டிப்பா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த ஜென்மத்தில் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறே? கண்டிப்பா அப்படி ஒன்று நடந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் இன்வைட் பண்றேன். அதாவது ஒருத்தருக்குலாம் பத்திரிக்கை வைக்க முடியாது. யூடியூப்ல வந்து வீடியோவில் சொல்லுவேன், நாங்க பத்திரிக்கை எல்லாரும் வந்துருங்க, கண்டிப்பா எல்லாரும் ஆளுக்கு 5000 மொய் எழுதிருங்க, ஓகேவா? என்ன? அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு, நீங்களை கொஸ்டின் கேட்டு நீங்களை பதில் சொல்லுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின், ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்க நடிச்சீங்கன்னா அது எந்த ஜார்னர்ல இருக்கும்? அதெல்லாம் இல்லைங்க. ஜானர்னா என்னன்னே தெரியாது, ஏன்டவே கேட்டுருக்காங்க. வெக்கமா இல்ல? கூகுளில் தான் பார்க்கணும் அப்படின்னா என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஜோர்னர்னா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வெக்கமா இல்ல? அதனால வந்து நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதாவது என்னுடைய கதை எந்த மாதிரி இருக்கும்னா ஹாரர், மிஸ்ட்ரி, ட்விஸ்ட் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும். அதனால வந்து இப்போ எடுத்திருக்க படங்கள் மாதிரி எடுக்க மாட்டேன், டிஃப்ரெண்ட்டாக எடுப்பேன். நோ தப்பாகுதுண்ணா. எனக்கு மூவி எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அனிமேஷனுக்கு டப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் வாய்ப்பு அடைச்சா அதை பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோ வாட் இஸ் யுவர் ஐக்யூ லெவல்? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்போவுமே வந்து மில்லியன் கணக்கில் போகும் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒண்ணும் பண்ண முடியாது பிரான். அடுத்த கமெண்ட், உங்க சேனலை 58 ரூபாய்க்கு வித்துடுங்க ப்ரோ. கீழே இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிற பாருங்க, ப்ரோ சேனலை 67 ரூபாய்க்கு வித்துருங்க ப்ரோ.
இந்த சேனலை உருவாக்கின பட்டப்பாடு, கட்டமைக்கப்பட்ட பட்டப்பாடு, காப்பாற்றுற பாடலாம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு 67-57 ரூபாய்க்கு கேட்குதா? அடுத்த கமெண்ட், ஃபேவரட் டான்சர் அண்ட் சிங்கர் யாரு? சிங்கர் சொல்லிடுறாங்க. சிங்கர் வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் பிடிச்ச சிங்கர்னா எஸ்பிபி பாலசுப்ரமணியன். அவர் பெரிய ஒரு நல்ல சிங்கர், நல்ல ஒரு மனுஷன். ஃபேவரட் டான்சர் வந்து தெரியாது. டான்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காதே. டான்ஸை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது கைஸ். டான்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் வந்து டான்ஸரை பற்றி எனக்கு தெரியாது. அடுத்த இன்ஸ்டாகிராமில் வந்த ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க, படிச்சிருவான். கோபி டெய்லி ஃப்ரீ ஃபயரில் 3 ஃப்ரெண்ட்ஸு கூட சிரிச்சு ப்ளே பண்ணுவான். எஸ், ரிவ்யூடா கவர் கொடுங்கன்னு ஃபுல்லாக நாய்ஸ் சவுண்டாக கேட்குது. ஒரு நாள் எல்லாரும் ஆஃப்லைன். கோபி தனியாக லாகின் பண்ணா, மேட்ச் வின் பண்ணா. ஆனால் மைக் ஓப்பன் பண்ணிட்டு சொன்னான், காய்ஸ் பொய்யாடா அப்படின்னு சொன்னான். யாரும் ப்ளே இல்லை, ஏன்னா சைலன்ஸா ரொம்ப கஷ்டமான லாஸ். எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிட்டாங்களாம். அப்புறம் வந்து அவன் அமைதி ஆயிட்டானா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உண்மையாக லைஃப்ல தான் நடந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. புதுசாக ஏதானு போடு ப்ரோ, ரோல் கேம்ஸ் ட்ரை பண்ணு ப்ரோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பழைய கேம்ஸே போட்டு போர் அடிக்குது. புதுசாக ஏதாவது கேம் வந்து 2-3 கேம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று போடுறேன், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பிடிக்கலாம் கமெண்ட்ல மூஞ்சால் அடிச்சமா சொல்லுங்க. டே கேமாடா போடுற கேம் வேற கேம் போடுன்னு சொல்லிருங்க. நான் வேற கேம் மாத்திரேன். ஓகேவா? அடுத்த கமெண்ட், இது என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது கொஸ்டின். ஒன்றுனா சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு ஃபேவரட் புட்டு பிரியாணி. யுவர் ஃபேவரட் ஹாரர் கேம்னா கமலா. ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? யுவர் ஃபேவரட் ப்ரூட்டு என்ன ப்ரூட்டு? மாதுளைப்பழம் பிடிக்கும் கைஸ், எனக்கு மாதுளைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் கலர் ரெட் கலர் அண்ட் பிளாக். ஃபேவரட் கேமிங் சேனல் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. யுவர் ஃபேவரட் பர்ஷன் வந்து இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். பர்ஷன் இப்போதைக்கு அம்மா தான். ஓகேவா? என்னமோ வந்து ஃபேவரட் பர்ஷன் வந்தால் பர்ஷன் வந்து என்னமோ தான் வருவாங்க. ஓகே, நீ அப்படி வரியா? யுவர் ஃபேவரட் ஆக்டர். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஷ் பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து அட்வான்ஸாக போய் அயன்மேனில் வராங்களே ஹீரோ ராபர்ட் டவுன் ஜூனியர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு ஃபேனாக மாறிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு ஆக்டர் ஃபேனாக மாறுவேன். வெக்கமா இல்ல? யுவர் ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர். அப்படி யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் எனக்கு பிடிக்காது. கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் எனக்கு பிடிக்காது கைஸ். கிரிக்கெட் பற்றி எனக்கு கேட்காதீங்க. எனக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. வாழ்த்துக்கிறேன். பேட்டிங் தெரியாது, பவுலிங் தெரியாது, பால் போடும் தெரியாது. வெக்கமா இல்ல? அடுத்த கமெண்ட், ப்ரோ மைன்கிராஃப்ட் ஏன் ப்ளே பண்ண மாட்டேறீங்க? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பண்ணதுக்கு ஆசை தான், எனக்கு மொபைலில் வர மாட்டேங்குது. பிசிலே விளாண்டு பழகிட்டேனா லேப்டாப்லேயே, அதில் ரெக்கார்டும் பண்ண முடியல. பிசி எங்களதும் மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய கண்டென்ட் யூஸ் வச்சிருக்கேன். வாழ்த்துக்கிறேன். கிராணி எக்ஸ்ட்ரீம் மோர் ப்ளே பண்ணுங்க ப்ரோ. ஈஸி விளையாடுறதுக்கே நாக்கு தள்ளுது, இல்லை எக்ஸ்ட்ரீம் வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கைஸ். ரெகுலராக வீடியோ போடுங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையே. இந்த மிமிக்ரி பண்ணுறதுனால ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. ஒரு வீடியோ பேசிட்டேன்னா மறுநாள் வந்து நெஞ்சு வலியில் படுத்துறேன். நார்மல் வாய்ஸ்னால் சொல்லுங்கள், நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகேவா ப்ரோ? உங்கள் அம்மா அப்பாவை ரிவீல் பண்ணுங்க. அதெல்லாம் இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் இருக்குது, பார்த்து தான் ரிவீல் பண்ணுவேன். எனக்கு மேரேஜ்னு ஒன்று ஆகட்டும், அப்புறம் வந்து விலாக் சேனலில் வரும். ஓகே, உங்கள் விலாக் சேனல்ல என் வீடியோ போடுங்க ப்ரோ. அதாவது வந்து அது என்னோடய விலாக் சேனலே இல்லை, பூச்சி விலாக்னு ஒரு சேனல் இருக்கும். என்னோட லோகோ என்னோட பேரை வச்சு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் மேலே வச்சுருக்காங்க. அது வந்து என்னோட சேனல் இல்லை. யாரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. என்னோட சேனலை வந்து தாராவாத்து கொடுத்துட்டேன். யார்ட்டனே எங்கள் அண்ணங்கிட்ட முள்ளமணின்னு பேரை சேஞ்ச் பண்ணி எங்கள் அண்ணன் வச்சுருக்கான் அந்த சேனலை. ஓகேவா? அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட், ப்ரோ உங்களுக்கு எப்போ யூடியூபர் ஆகணும்னு தோணுச்சு? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யூடியூபர் ஆகணும்னு தோணலை ஃப்ரெண்ட்ஸ், தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூடியூபர் வந்து ஆகுது தோண காரணம் வந்து நிறைய கார்ட்டூன் பார்ப்பேனா, அந்த கார்ட்டூனில் வர வாய்ஸ்லாம் பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மிமிக்ரி கற்றுக்கிட்டேன். அப்புறம் கேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபன்னியாக பேசுகிறது எனக்கு பிடிக்கும். அதனால் கேமில் இந்த விஷயத்தை காமிக்கலாம், இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி காமிக்கலாங்கிறதுக்காக கேமில் பேச ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதான் வந்து யூடியூபர் ஆகிறது காரணம். நான் வந்து ஒரு இலக்காக வச்சு கண்டிப்பாக காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்து நான் யூடியூப்பில் வரவே இல்லை. எல்லாரும் மனசில் வச்சுக்கிங்க, காசு சம்பாதிக்கணும் ஆசையில் மட்டும் யூடியூப்பில் வராதிங்க. உங்களால் வந்து ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. உங்களால் ரெகுலராக கண்டென்ட் பண்ண முடியுமா, வீடியோ பண்ண முடியுமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு கேமாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட், சுப்பிரமணி வாய்ஸ் பேசி காட்டு ப்ரோ ப்ளீஸ்.
அது ஒரு மாதிரிலாம் ஃபேஸ் எல்லாம் வச்சுலாம் பேசணும், இப்படி பேசணும். எல்லாருக்கும் வணக்கம், மறக்காம இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பேய் வரும். ஓகே கைஸ், அடுத்த கமெண்ட். ப்ரோ யுவர் சைல்ட்ஹுட் ஃபோட்டோ அண்ட் மெமரிஸ் சொல்லுங்க. சைல்ட்ஹுட் மெமரிலாம் அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அதெல்லாம் மறக்கணும் தான் ஆசை. பெரிய சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா, என்னோட ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன், நான் பார்த்துக்குங்க. இதுதான் நான், பார்க்க எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கமெண்ட். ப்ரோ உங்களுக்கு க்ரஷ் ஃபார் லவர் இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. க்ரஷும் இல்லை, லவரும் இல்லை, ரெண்டும் இல்லை. கடைசி வரை சிங்கிளாக தான் இருக்க போகிறேன். அப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற மாதிரி தெரியல. ஓகே, அடுத்தது. ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யார் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்கும்? எல்லாம் ஒன்று தான் ஐயா. ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்னென்ன அதையும் சொல்லிட்டேன். பிசி கேம்ஸ் தான் பிடிக்கும், மைன்கிராஃப்ட் பிடிக்கும், கால் ஆஃப் டியூட்டி பிடிக்கும், GTA 5 பிடிக்கும். ஓகேவா, அடுத்த கமெண்ட். ப்ரோ உங்களுக்கு சமந்தா, ராஸ்மிகா, மமிதா 3 பேரும் நேர்ல வந்து ஐ லவ் யூ சொன்னா என்ன பண்ணு? இதெல்லாம் நடக்கிற விஷயமா கைஸ்? கனவுல கூட நடக்காத விஷயத்த நீங்க வந்து சொல்றீங்க. அப்போ உனக்கு ஆசை இருக்கு அப்படிதானே கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது கைஸ். நமக்கு வந்து கஷ்டப்படுற பொண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என் மேல அன்பு காமிக்கிற, பாசமா இருக்கிற, என்னை விட்டு போகாத பொண்ணு தான் எனக்கு வேணும். ஓகேவா, வசதியானதோ பணக்கார வீட்டு பொண்ணு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்மளால நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கூட இருக்கணும், பாசமா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், அதான் நமக்கு தேவை. ஓகேவா. அண்ணா ஹாய், நான் உங்க பெரிய பேன். என் பேரு என்ன தெரிகிறது? என் பேர் சொல்லுங்க. ஐயா, பேரை ஒழுங்கா போடலாம்ல, எனக்கு இங்கிலீஷே நல்லா வராது படிக்கிறதுக்கு. இதுல பேர் எப்படி வேற போட்டு வச்சிருக்கீங்களே. ஹஹானா. ஓகே, நெக்ஸ்ட். ப்ரோ ரீட் மை நேம் இன் முட்டைப்பூச்சி வாய்ஸ். ஸ்ரீ வர்ஷினி, ஐ எம் யுவர் பிக் ஃபேன். உங்க வீடியோ பாட்டா காமெடியா இருக்கும். தேங்க்யூ, கீப் டு அப்லோடிங் வீடியோஸ். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வாய்ஸ் சொல்லணும் உங்க பேரை. ஹாய் ஸ்ரீ வர்ஷினி சொல்லிட்டேன். அடுத்த கமெண்ட். ப்ரோ கல்யாணம் எப்போ? அண்ணிய பார்க்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ப்ரோ நான் சொல்கிறத கேளு ப்ரோ. நேராக வந்து மெரினா பீச்சுக்கு போக ப்ரோ. அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்கும். அதில் யார் உனக்கு பிடிச்சிருக்கோ அதை அண்ணியாக ஏற்றுக்க ப்ரோ. அடுத்த கமெண்ட். ப்ரோ நீங்கள் வீடியோக்கு வாய்ஸ் எந்த ஆப்பில் எடிட்டிங் பண்ணுறீங்க அண்ட் எந்த ஆப்பில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க? அதாவது வாய்ஸ்க்கு வந்து நான் எந்த ஒரு எடிட்டிங் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே மிமிக்ரி தான். நான் 108 தடவை சொல்லிட்டேன், மிமிக்ரி. எடிட் பண்ணுறது அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணுறேன். லேப்டாப்பில் மட்டும் தான் எடிட் பண்ணுவேன், மொபைல் எடிட் பண்ண தெரியாது. அடுத்த கமெண்ட். ப்ரோ எப்போ கமிட்டட் ஆவீங்க? அது என் கையில் இல்லை. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி. அது என் கையில் இல்லை மக்களே. அது வந்து ஆப்போசிட்ல பாக்குறவங்க கையில இருக்கு, கடவுள் கையில இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வயசாயிடுச்சுன்னா வீட்டில் அம்மா அப்பா கையில இருக்குது. இப்படி எல்லார் கையிலும் இருக்குது என் வாழ்க்கைய. ஓகேவா. அடுத்த கமெண்ட். ப்ரோ உங்க ஏஜ் அண்ட் எடிட்டரை வீடியோல காமிங்க. நீங்க எடிட்டரை தான் வீடியோல பார்த்துன்னு இருக்கீங்க. எல்லா வீடியோலையுமே எடிட்டரை தான் பார்த்துன்னு இருக்கீங்க. நான் தான் அது எடிட்டரு. நான் பர்சனலாக எடிட்டர் வைக்கல, பர்சனலாக எடிட்டர் வைக்க போறேன் கொஞ்ச நாள்ல. அது நடக்குமானே தெரியல. வாய்ப்பில்லை ராஜா. வாசியில் எடிட்டர் வைக்கலான்னு பிளான்ல இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா பேச்சு முடிச்சிடலாமா? என்னோட ஏஜ் வந்து 25 ஆகுது. மே 11 தாண்டிச்சுன்னா 26 ஆயிரும் இந்த வருஷத்துல 2026ல. அடுத்த கமெண்ட். ப்ரோ உங்க அத்தை பொண்ணு சுப்பிரமணிக்கு தருவீங்களா? அதாவது கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி படி அந்த நாய் பிக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு, அப்படிதான் கொண்டு போலான்னு ஐடியாவில் இருக்கேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? அடுத்தது. முச்சாவா பேச்சாவா பேச்சாவா பாட்டு சிங் பண்ணுங்க ப்ரோ. எல்லா கமெண்ட்லயும் ஒரு பாட்டு படிக்கிறோம், இதுல படிக்க போறோம் கேவலமா. என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள நடக்கிற ஆக்சிஜன் நிலவ, அவதான் என்னவள. அவ்வளவுதான் தெரியும். வெக்கமா இல்ல. அடுத்த கமெண்ட். ப்ரோ மண்டே உங்களுக்கு பிடிக்குமா? ப்ரோ கமெண்ட் வந்து நல்லா தெளிவா எழுதுங்க ப்ரோ. ஒன்றுமே புரியல ப்ரோ. ஒன்றும் புரியல ப்ரோ. மண்டே வந்து எனக்கு பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும், எப்பவும் பிடிக்கும். ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது பிடிக்காது. ஸ்கூல் படிக்கும்போது வந்து திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் வச்சுருவாங்களா, சனி ஞாயிறு லீவ் விடுவாங்கோ. அப்போ வந்து இந்த மண்டே ஏன் வருதுன்னே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் வீட்டிலே தான் இருக்கேன். வீட்டிலே இருந்தால் இந்த யூடியூப் வீடியோஸ் ரெடி பண்ணுறதுனால எனக்கு வந்து எந்த நாள் வந்தாலும் ஒரே நாள் தான், எந்த நாள் வந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஓகேவா. அடுத்த கமெண்ட். ப்ரோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அண்டு உங்களோட சின்ன வயசு போட்டோ காமிங்க. ஆல்ரெடி காமிச்சிட்டேன். எனக்கு வந்து லாங்குவேஜ் வந்து நிறைய தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் தெரியும், டங்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், படிக்க தெரியாது. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. அப்புறம் நிறைய லாங்குவேஜ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரகசியம். அடுத்த கமெண்ட். உங்க மீசையை சேவ் பண்ணா எப்படி இருக்கும்?
அடுத்த கமெண்ட் ப்ரோ நீங்க ஆர்சிபியா இல்ல சிஎஸ்கேவா? ரெண்டுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர். நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ் ப்ரோ என் பேர் சொல்லுங்க அண்ணா, உங்க ஆசைய சொல்லுங்க அண்ணா. ப்ரோ பேர் போடல ப்ரோ. நீ யோ கமெண்ட் போட்டியே, உன் பேரை போட்டியா? மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, மேலே ஏதோ குட்டியா பேர் இருக்குது, பாலாஜி. ஹாய் பாலாஜி ப்ரோ, அதான் நேம்னு நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோ வணக்கம். என்னோட ஆசை வந்து நடக்கிற விஷயமா இதெல்லாம் நிம்மதியான லைஃப் கைஸ், சந்தோஷமா இருக்கணும், ஃபேமிலியோட நினைச்ச இடத்துக்கு போகணும், பிடிச்சதை சாப்பிடணும், நிம்மதியான ஒரு லைஃப் வேணும் கைஸ் எனக்கு. காசு சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. சின்ன குட்டியான வீடு இருந்தாலும் பரவாயில்ல, அது நிம்மதியாக இருக்கும் கைஸ், அவ்வளோதான். அடுத்தது ப்ரோ வாட் இஸ் யுவர் ட்ரீம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரீம்லாம் இல்லை, சின்ன ட்ரீம் தான் இருக்குது. ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு பிசி செட்டப் வச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி உங்களை என்டர்டைன் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. அடுத்தது யுவர் செலிபிரிட்டி எனக்கு வாயில வராத, வெக்கமா இல்ல? யுவர் செலிபிரிட்டி க்ரஷ்? ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி யாரும் இல்லை எனக்கு. அந்த மாதிரிலாம் வந்து மைண்ட்லாம் தோணுது கிடையாது. அடுத்த கமெண்ட் ப்ரோ நீங்க மன்மதனா? நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ரோ நீங்க எதுக்கு தனியா வீட்டில் இருக்கீங்க? நோ தப்பாகுதுண்ணா. தனியா இல்லையா, நீங்க இத்தனை கோடி மக்கள் இருக்கீங்க, அப்புறம் நான் வந்து யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் தனியா இருக்க போறேன்? அடுத்த கமெண்ட் இங்கிலீஷ் வந்து என்ன போட்டுருக்கா? இங்கிலீஷ்லாம் போட்டு அப்புறம் இங்கிலீஷ் வராதிங்கயா, இங்கிலீஷ் வராதியா? வெக்கமா இல்ல? ஃப்ரீ ஃபயர் எதுக்காக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே வந்து எல்லாரும் விளாண்டுட்டு இருந்தாங்களா, எனக்கு அந்த கேமை ஏற்றி விட்டு பழக்க அமைச்சு விட்டாங்க. நான் அந்த கேம்குள்ளே வந்து விழுந்துட்டேன், பாலைங்கணத்தில் விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கமெண்ட் ப்ரோ ஒன்று சொல்லணும், சொல்லு ப்ரோ ஒன்று. நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ரோ யுவர் லைஃப்பை பற்றி சொல்லுங்க ப்ரோ. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்னத்த சொல்றது, லைஃப் கேவலமா இருக்குது. ஓகே கைஸ், கமெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. எல்லா கமெண்ட்டையும் படிச்சிட்டேன் நான். மொத்தம் ஒரு 52 கமெண்ட்டை படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ வந்து எந்த ஜென்மத்தில் வெளியே வருதோ தெரியல. ஓகே, இதே மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போட நிறைய வீடியோஸ் வரும். இதை விட வேற லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே பாய்.